அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 17 காருண்யா ஸ்ரீ டி. கொங்குமலை சாரலிலே குளிநிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனது உரையை. இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆசிரியர்களின் முக்கியத்துவம். ஒரு ஜப்பானிய பழமொழியை முன்வைத்து என் பேச்சை நான் தொடங்குகிறேன். 1000 நாட்கள் விடாமுயற்சியுடன் படிப்பதை விட சிறந்த ஆசிரியருடன் ஒரு நாள் படிப்பதே சிறந்தது. எழுதுகோல் பிடிக்க என் விரல்களுக்கு சொல்லித்தந்து, எழுதிய எழுத்துக்களை படிக்க என் இதழ்களுக்கு சொல்லித்தந்து, உலகை புரிந்து கொள்ள என் உள்ளத்திற்கு சொல்லித்தந்து, நாளும் நான் வளர தங்க மெழுகுவர்த்தியாய் செயல்படும் என் ஆசிரியர்கள் தான் என் வாழ்க்கையின் வாழ்வாதாரம். கல்வி என்னும் மொழியை கொண்டு எங்களை ரசித்து ரசித்து செதுக்கும் சிற்பிகள் தான் எங்கள் ஆசிரியர்கள். நாம் பிறக்கும் போது உலகிற்கு எதையும் கொண்டு வரவில்லை, அதுபோல போகும் போதும் எதையும் கொண்டு செல்வதும் இல்லை. வாழும் வாழ்க்கையின் இடைப்பட்ட காலத்தில் அழியா செல்வமாகிய கல்வி செல்வத்தை வழங்குபவர்கள் ஆசிரியர்கள். குருவாகிய ஆசிரியர்கள் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கி அறிவையும் ஆற்றலையும் மாணவர்களுக்கு அள்ளி அள்ளி தந்து தெய்வத்தை உணர வைப்பார்கள். ஒரு சிறு விதை தளிராகி செடியாகி பின் மரமாகி விருட்சமாக கதிரொளி அவசியம். அதுபோல ஒரு மாணவன் குணத்தில் சிறந்தவனாகவும் பண்பில் உயர்ந்தவனாகவும் படிப்பில் உச்சம் தொடுவதற்கு ஆசிரியர் தரும் அறிவொளி அவசியம். கலங்கரை விளக்கமானது கடலில் திசை தெரியாது தவிக்கும் கப்பல்களுக்கு எப்படி கரையை காட்டுகின்றதோ அதுபோல இருள் சூழ்ந்த உலகில் நல்வழியை காட்டும் தெய்வங்கள் தான் ஆசிரியர்கள். நமக்கு உலகை காட்ட செதுக்கியவர் தாய், உலகிற்கு நம்மை காட்ட செதுக்கியவர்கள் ஆசிரியர்கள். மாணவர்கள் நாளைய தூண்கள், இந்நாட்டின் தூண்களான இளைஞர்களை உருவாக்குவார்கள் ஆசிரியர்கள். சுருக்கமாக சொன்னால் கடவுள் தன்னால் எல்லா இடத்திலும் இருந்து கவனிக்க முடியாது என்பதனால் தான் ஆசிரியர் படைத்தார் என்று கூறலாம். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என ஆத்திச்சுடியில் அவையார் பாடியிருக்கிறார். ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமாக கருதப்படுபவர். ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டுமல்லாமல் ஒழுக்கம், பண்பு, பொது அறிவு என அனைத்தையுமே மாணவர்களுக்கு அள்ளி தந்து அவர்களை உணர வைப்பார்கள். அகரவரிசையை முன்னிறுத்தி கூறுகின்றேன் ஆசிரியர் பெருமையை. அகரம் அறிமுகம் செய்து ஆன்ற பணிகள் மேற்கொண்டு இனிய குரல் கொண்டு ஈடில்லா கல்வி அளித்து உலகை அறிய வைத்து ஊடகவேலராய் திகழ்ந்து எளிய அணுகுமுறையால் ஏணிப்படியில் உயர்த்தி ஐயங்களை போக்கி ஒரு மித்த கருத்தூட்டி ஓங்கும் உலகை உருவாக்க அவ்வை வழி நிற்போரே உந்த நற்பணியால் தான் உலகம் தலைக்கிறது. எத்தனை சாதனையாளர்களை உருவாக்கினீர்கள் என்பதற்கு கணக்கே இல்லை. உங்கள் உழைப்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அன்புள்ள ஆசிரியர்களை நாங்கள் வளர நம்பிக்கைகளும் எங்கள் இலக்குகளை உறுதுணையும் கொடுத்தீர்கள். நான் தவறும் போது நீங்கள் கூறிய அன்பான அறிவுரைகளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இதுவரை என்னை வடிவமைத்த ஆசிரியர்களும் இனி வரும் காலங்கள் என செதுக்க காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் என் உயிருள்ள வரை தலை வணங்கி நிற்பேன். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், எவர் வரினும் நில்லேன். தொடர்ந்து செல்வேன். வெற்றி என்னும் இலக்கை அடையும் வரை எது நீச்சலிட்டு செல்வேன். இறுதியாய் உறுதியாய் ஒரு நாள் வெல்வேன் என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.